4ஆம் இடம் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கி வச்சிருக்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடம், அதை சொல்லியாச்சு. இப்போ 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். நம்ம ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா எந்த பொருள் விற்க போறோமோ அந்த இடத்துக்கு 12ஆம் இடத்தை இயக்கணும். ஓகேங்களா? 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னும் போது 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்தை நம்ம எப்படி இயக்கணும் அப்படின்னா, 3ஆம் இடம்ன்றது புதன். ஓகேங்களா? அப்போ புதன்கிழமை பெருமாள் வழிபாடு போய் பண்ணிட்டு வர்றது, பெருமாள் கோவிலுடைய குளத்துல எடுத்துட்டு போய் உங்களுடைய எந்த இடம் விற்காம இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணையும் 1 ரூபாய் காயினையும் கையில வச்சு அந்த பெருமாள் கோவில்ல போய் நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு அந்த குளத்துல அந்த மண்ணை கரைச்சி விட்டு வர்றது. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த விற்காம ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கு இல்லையா, அந்த நிலம் வந்து வித்துரும். எந்த பொருள் உங்களுக்கு விற்கணுமோ அந்த பொருளுக்கான 12ஆம் இடத்தை நீங்க இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது விற்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜாதக ரீதியா. இதுவே ஒரு பரிகாரங்கள் வேற விதமா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா, இப்போ உங்களுடைய எந்த இடம் விற்காம இருக்கோ அந்த வீட்டுடைய பத்திரத்தை வாயு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். வாயு மூலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வடமேற்கு வரும். உங்களுக்கு வடமேற்கு மூலையில காகிதத்துல போட்டு நல்லா வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வேஸ்ட் ஆகும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பாத்ரூம் தான் அந்த பகுதியில இருக்கும். அதனால அந்த செல்ஃப் இருந்தா ஓகே, செல்ஃப் இல்லை அப்படின்னா ஒரு ஆணி அடிச்சு ஒரு கவர்ல போட்டு நல்லா பேக் பண்ணிட்டு பத்திரம் வந்து நனையாத அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணிடணும். பேக் பண்ணிட்டு அந்த மூலையில எடுத்துட்டு போய் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள அந்த இடம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா உருவாகிடும். வந்து இடத்த வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எதனால அப்படின்னா வாயு மூலை அப்படின்றது இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியேற்றக்கூடிய விஷயம். விற்காத பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடிய இடம் வந்து வாயு மூலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம் அப்படின்னா ஹோட்டலை கொண்டு போயிட்டு அந்த மூலையில போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்து சமைச்சாலும் அந்த இடத்துல வந்து மொத்தமும் காலி ஆயிடும், வியாபாரம் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதனால தான் சொல்றேன். அந்த மூலையில போடும்போது ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் அந்த இடத்துல வைக்கும்போது இது சேலே ஆக மாட்டேங்குது அப்படின்ற பொருளை எடுத்துட்டு போய் அந்த மூலையில வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சேல் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடு வந்து கடலுக்கு அடியில இருக்கு, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கு, பக்கத்துல இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நதிகள் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடம் விற்காம இருக்கோ அந்த இடத்துடைய மண் எடுத்துட்டு போயிட்டு கடல் சார்ந்த இடங்கள்ல வேண்டுதல் வச்சுட்டு அந்த கடல் நீரோட அதை கரைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, ஓடக்கூடிய நீர்ல அதை கரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு அந்த இடம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நெக்ஸ்ட் திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகர் வழிபாடு பண்ணிட்டு திருச்செந்தூர்ல அந்த இடத்த வந்து அந்த கடல்ல வந்து கரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு அந்த இடம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடும். இதெல்லாம் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்துடும். இதெல்லாம் பண்ணும்போது விற்காத இடங்கள் கூட விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஓகேங்களா? தேங்க்யூ.